வாண்டடா வந்து பாடையில ஏறுதுன்னா என்னன்னு தெரியுமா? போன வாரம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடு பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம சிஎம் சாரோட படத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல ஓரம் தள்ளிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்தியா ஃபுல்லாவும் அந்த படம் தான் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு வருது. இந்த நிலைமை இப்படி இருக்கிறப்ப டிசம்பர் 18ஆம் தேதி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறமா எந்த படமுமே சரியா ஓடாததுனால செத்து போன ராபர்ட்டையும் ரிட்டையர் ஆன கிறிஸ் எவன்ஸையும் தூக்கிட்டு மார்வெல் திரும்பவும் வராங்க. அவங்க கூட சேர்த்து எக்ஸ்மேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், நியூ அவெஞ்சர்ஸ்னு இருக்கிற எல்லா பட்டாளத்தையும் கூட்டிட்டு த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட ஒரு பெரிய படைபலமா வராங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை. அதே நாள் டிசம்பர் 18ஆம் தேதி டியூன் 3 படமும் ரிலீஸ் ஆகுது. டியூன் 3ல என்ன ஹைலைட்னா இருக்கிற ஐமேக்ஸ் தேட்டர் எல்லாத்தையும் வந்து அவனுக்கு ப்ரீ புக் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால கோவமான மார்வல் என்ன பண்ணாங்கன்னா, ஐமேக்ஸ் தான் எங்களுக்கு இல்லை, நாங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வரோம்னு சொல்லி இன்ஃபினிட்டி விஷன் ஒரு புது ஸ்க்ரீன் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு அதில் தான் படத்தை போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னோட கேஸ் என்னன்னா, ஸ்பைடர்மேன் என்ற ஒரே ஒரு சூப்பர் ஹீரோக்காகவே மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே காஞ்ச மாடு கம்மம் புழு மேலே மேஞ்ச மாதிரி ஒரே மேயா மேஞ்சிட்டு இருக்காங்க. இதில் டூம் ஸ்டேல அத்தனை சூப்பர் ஹீரோஸ் வந்தாங்க அப்படின்னா டியூன் 3க்கு இது கண்டிப்பாக ஒரு சூசைடல் மிஷன் தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இந்தியாவில் இருக்க ஐமேக்ஸ் எல்லாத்துலேயுமே டூம் ஸ்டே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வைடு மற்ற ஐமேக்ஸில் கொஞ்ச நாளைக்கு டூம் 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டூம் ஸ்டேக்கு தான் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். வாட் எவர், வீல் சி. இன்னும் ஒரு 4 மாதம் தானே இருக்குது. எதுக்கும் இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம்.